வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அகமதாபாத்தில் ராகுல் காந்தி இன்றைக்கி ராகுல் காந்தி அகமதாபாத் போனது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? எனக்கு பேசுனதெல்லாம் தாண்டி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், குஜராத்தில் தேர்தல் நடந்தபோது பாரத் ஜோடோ யாத்திரையில் இருந்தார். அப்போ எல்லாரும் பெரும்பாலும் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, அங்கே இவர் போய் பிரச்சாரம் போயிருக்கலாமே, பிரச்சாரம் போல ரொம்ப மோசமாக தோத்தாங்க. அதை இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்கிறார், நம்ம என்ன தவறு பண்ணோம். இன்னொன்று, தேர்தலுக்கு முன்பு ஒரு சர்வே ரிப்போர்ட்டு மோடிக்கு கிடைத்தது, நீங்கள் அயோத்தியில்னா தோற்று போயிடுவீங்க, அதனால் நீங்கள் வாரணாசி போங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. அதனால தான் வாரணாசி போனார். அயோத்தியில்னா இதை விட தோற்றுருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இன்னொன்று, நம்ம அலுவலகத்தை உடைச்சிட்டாங்க, இனிமேல் அவங்களுக்கான முடிவுரை எழுதப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தொண்டரிடத்தில் பேசியது இன்றைக்கி அவங்க தொண்டர் மட்டும் இல்லை, குஜராத் மக்களுக்கு போய் சொல்லுங்கள், நம்ம முதல்ல மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள், எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த தேர்தலை நம்ம தான் ஜெயிப்போம். இப்படியான வார்த்தைகள் சமீப காலத்தில் ராகுல் காந்தியாலேயோ பிரியங்கா காந்தியாலேயோ குஜராத்தில் சொல்லப்படலை. அதுதான் குஜராத் முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா குஜராத் தான் இன்றைக்கி இந்தியாவில் பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான தொகுதி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, சமூக ஊடகங்களில் பேசுகிறவங்க எல்லாருமே யூபியில் வெற்றி, பீகாரில் வெற்றி, ஜார்க்கண்டு, பீகார் எல்லாம் வெற்றி. ஆனால் குஜராத்து இந்தியா கூட்டணிக்கு, ஆனால் குஜராத் அப்படிங்கும்போது குஜராத்தில் இன்னமும் மோடி, அமித்ஷா இவர்களுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் குஜராத்தை தன்னுடைய கைக்குள் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சங்கர் சிங் வகையில் போட்டார் காங்கிரஸ். அப்படி இருந்தாலும் இன்னும் காங்கிரஸ் பெருசாக ஸ்கோர் பண்ணலை. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, போன எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனில் நம்ம வேலை பார்த்தோம், கடைசி 3 மாதத்துக்கு முன்னாடி 14 சீட்டு தான் ஜெயித்தோம். போன தடவை நம்ம வேலையே பார்க்கல, அவரையும் சேர்த்து தான் சொல்கிறார், போன தடவை நம்ம வேலையே பார்க்கல, அதனால் பெரிய தோல்வி. மக்களுக்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சி இங்கே இருக்கா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, அந்த நம்பிக்கையை கொண்டு போய் விதைங்க அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசிய விதம், தொடர்ந்து அவருடைய பேச்சு, அமைதியாக ஒரு கட்சி அமைதியாக இருந்தால் கூட அந்த கட்சியை நீங்கள் தொடர்ந்து டேமேஜ் பண்ண அந்த கட்சி வளரும், இல்லை ஏதோ ஒன்று நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒழுங்காக அவங்க விட்டுருக்கலாம். தேவையில்லாமல் அகமதாபாத்தில் போய் காங்கிரஸ் ஆஃபீஸை அடித்து நொறுக்கி, அது தேவை இல்லைன்னா இன்றைக்கி போயிருப்பார் அவர். இவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்குமா, அந்த கூட்டத்தை நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, எல்லாம் ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பேசுகிறது அப்படியே நான் பேசுகிறதுனால அந்த நடுவுலலாம் எடிட்டிங் நான் பண்ணுறதில்ல. அதனால் அப்படியே நான் போடுறேன், முக்கியமாக செய்தி வேகமாக கொடுக்கணும்னு. அதனால் நம்ம தொடர்ந்து நிறுத்தி பேசினா பரவாயில்ல, அதெல்லாம் போடலாம். அதனால் ஒரு சின்ன சங்கடம் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ராகுல் காந்தி பேசிய பேச்சு அப்படிங்கிறது அவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் ஒன்று. இன்னொன்று, வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் என்னென்னா, பிஜேபி முதல்ல மாதிரி அதனுடைய கட்டமைப்பிலே கொஞ்சம் விலகி இருக்குது. அது என்னென்னா, கேடர்ஸை தாண்டி நிர்வாகிகளே வெளியில் வராங்க. ஏற்கனவே நம்ம மோடி அவர்கள் எந்த பதவியை விட்டுட்டு வந்தாரோ அந்த எம்எல்ஏ, அந்த அம்மா போன எலெக்ஷனில் நிற்கலை. இப்போ ஒரு பெண் காங்கிரஸ்காரங்க ஜெயிச்சிருக்காங்க, ஒரே ஒரு பெண் முஸ்லீம். இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய குஜராத் மக்களிடையே ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. ஏன்னா அவங்களும் பார்த்தாங்க 25 வருஷம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் இப்போ நடந்தது, அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது என்னென்னா கட்டமைப்பே மேம்படுத்தாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் போலியானது. ஆனால் குஜராத்தில் பெருசாக இவங்க பண்ணிட்டதாக சொல்லி வெளியில் ஓட்டு கேட்டாங்க. ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா, மற்ற மாநிலங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தாங்கன்னா குஜராத்துக்கு 30 ரூபா கொடுத்துருக்காங்க. அது மாற்றுக்கிறது, ஏன்னா சொந்த ஸ்டேட்டு, அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா, பெருசாக ஒன்றும் இதுக்கு இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம். எப்பயுமே மக்களுக்கு இன்னும் கொஞ்சம்ங்கிறது இருக்கும். அதையும் தாண்டி ஒரு எதிராளி வலிமையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சரி இதுக்கே ஓட்டு போடுவோம். இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன? மிக முக்கிய காரணம் எதிரி இல்லை. ஏன் தமிழ்நாட்டில் திமுக அவ்வளோ சூப்பரான ஆட்சி நடத்துது அப்படின்னா இல்லை, எல்லோரும் ஒத்துட்டு தான் ஆகணும். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க, ஆனால் மாற்றத்துக்கு யாரும் இல்லை. சரி திமுகவே பரவாயில்லப்பா அப்படின்னு முதல்ல கலைஞர் ஜெயலலிதா மாற்றி வந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, முன்னாடி யாரும் இல்லை. ஆனால் அங்கே குஜராத்தில் என்னென்னா, பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது, காங்கிரஸுக்கு இல்லைங்கிறாங்க. கட்டமைப்பே எல்லாம் எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது என்னென்னா, ஒரு விஷயத்த சொன்னால் கிரவுண்ட் லெவல் வரைக்கும் எடுத்து கொடுக்கணும். இப்போ என்னாச்சு, அவர் சொல்லிட்டாராம், எந்தெந்த இடத்துல பூத்து கமிட்டிலையோ அங்கே எல்லா இடத்துலையும் ஒரு பூத்துக்கு 12 பேர், அதுதான் காலைல பேசியிருக்காங்க, ஒரு பூத்துக்கு 12 பேர் வேணும். அதாவது எப்படின்னா 12 பேர் வேணும். அந்த 12 பேர் எப்படி இருக்கோம்னா, அந்த ஏரியாவில் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்த கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கணும், முக்கியமான சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒருத்தராக இருக்கணும், 2 தலித் இருக்கணும், ஒரு சிறுபான்மையினர் இருக்கணும், இப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பொழுது. இன்றைக்கி அதான் கூட்டம்.
எல்லாரையும் போடுறீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இதுதான் சரியான நேரம். எதிரி வலு இழந்திருக்கும்போது அடிக்கணும். இன்றைக்கி எதிரி வலு இழந்திருக்காரு. என்னைக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆஃபீஸ் அவங்க தொட்டாங்களோ வெகுஜன மக்களின் பார்வை நம்ம மேலே பட்டிருக்கு. இன்னொன்று, பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படின்னா, இப்போ சொல்லுவாங்கள்ல, என்னங்க அது ஒரு பெரிய இப்போ கள்ளக்குறிச்சியில் நடக்குது, முதலமைச்சர் போவே இல்லைங்களேங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போகணும். இப்போ ஸ்டாலின் போகல, ஆள் அமுச்சு விட்டார், அது வேறு. அது ஸ்டாலின் போவதுக்கு வேறு காரணம். இன்னொன்று, ஆள் அமுச்சு விட்டு வேகமாக வேலை நடக்கலைன்னா இப்போ இது நடக்குது யூபியில். எல்லோரும் கேட்குறாங்க, என்னங்க யூபியில் ஏன் மோடி போகல? அவரோட ஏரியா தானே. யூபியில் எவ்வளோ தொகுதி நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ஏன் அப்படியே விட்டீங்க? அந்த பாபாவுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ ஏகப்பட்ட கேள்விகள் வரும் இல்லை. நாட்டினுடைய பிரதமர், உங்களுடைய பெரிய ஸ்டெட்டிங்க பதில் சொல்லி டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறீங்க, திமுக கேள்வி கேட்குறீங்க. ஆனால் ராகுல் காந்தி இந்த அகமதாபாத் இன்றைக்கி இந்த அவருடைய லிஸ்ட்லேயே இல்லை இன்றைக்கி அங்கே போகணுன்ட்டு. இப்போ அகமதாபாத் ஒரு போயிடணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி யூபியில் ஒரு போகணுன்னு அவசியம் இல்லை. காலையில் 7 மணிக்கு போய் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தாண்டி இன்றைக்கி நீங்கள் நோ பெயின் நோ கெயின், அவ்வளோதாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டால் மக்களுக்காக உழைச்சிங்கன்னா மக்கள் பலனை தெரியும். இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் தருவார்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி காங்கிரஸ் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல நம்மளே சொன்னோம், என்னங்க காங்கிரஸ் இப்போ பாருங்களேன். முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, என்னங்க ராகுல் காந்தி சும்மா பதவியாக இருக்கான், ஓடி போயிடுறாரு, வெளிநாடு போயிடுறாரு, ஏகப்பட்ட வேலை. காங்கிரஸ்காரங்க வேலை. இனிமேல் காங்கிரஸ் அவ்வளோதாங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், இந்த தடவை காங்கிரஸ் சொல்லணும், காங்கிரஸ் விட்டு சொன்னமா இல்லையா? எல்லோரும் சொன்னோம். இந்த எலெக்ஷனில் மட்டும் காங்கிரஸ் இல்லைன்னா காங்கிரஸ் முடிஞ்சுதுங்க. மோடி மட்டும் வந்துட்டாருன்னா முடிஞ்சுதுங்க காங்கிரஸ். ராகுல் காந்தி, சோனியா காந்தி இத்தாலி போயிடுவாங்க. ராகுல் காந்தி வேறு ஏதாவது தொழில் பார்க்க போயிடுவாங்க. இல்லைன்னா இடத்துக்கு உள்ளே போட்டுருவார். சொன்னமா இல்லையா? இன்றைக்கி நிலவரம் என்ன? மோடி டென்ஷனில் இருக்கார், ராகுல் காந்தி சூப்பராக இருக்கார். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ சரியான நேரம். அவரும் யோசிக்கிறார். இன்றைக்கி கட்டமைப்பு எங்கே பிஜேபி பெரிய லெவலில் இருக்குதோ அந்த இடத்த முதல்ல உடைப்போம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மேற்கு வங்காளம் மம்தா பார்த்துக்கிறாங்க, அந்த பக்கம் உத்தவ் தாக்கரே சரத்பவார் பார்த்துக்கிறாரு, பீகார் தேஜஸ்வி பார்த்துக்கிறாரு. கிரவுண்டு, அதாவது பிஜேபிக்கான கிரவுண்டு எங்கே அடிக்கணும், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத். ஏற்கனவே யூபியில் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அப்போ குஜராத்தை மையம் கொண்டு நம்ம சில வேலைலாம் பார்க்கணும். அதனால தான் இன்றைக்கி குஜராத்தில் போய் இறங்கியிருக்காரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒரு வரவேற்பு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் கூட என்னலை. நம்ம குஜராத் அகமதாபாத்தில் நம்ம நண்பர் குமார்னு ஒருத்தர் இப்போ அவர் இருக்கார், நாகர்கோயிலில் இருக்கார். அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் கேட்டோம், அவருடைய நண்பரை கேட்கணும். அவர் சொல்கிறார், காங்கிரஸுக்கு ஆளே இல்லாமல் சரி இவ்வளோ பேர் எப்படி வந்தாங்கன்னு தெரியல. என்ன அப்படின்னா பிஜேபியில் உட்கட்சி பூசல் அந்த மாதிரி இருக்குது, பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது. இன்னொன்று அந்த ரூபாலா பேசுனதுனால அங்கே இருக்க கம்யூனிட்டி வேறு கொஞ்சம் பெரிய லெவலில் கோவத்தில் இருக்காங்க. ராஜபக்தி அவங்க அந்த கோவத்தை விடலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் ஃபேக்டருங்க. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் உண்டு மாதிரி முதல்ல மாதிரி இல்லாட்டினா கூட இந்த தடவை ஈஸியாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட முடியாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பெரிய டஃப்பாக இருக்கும், சொல்ல முடியாது. ஓரளவுக்கு எப்போ பிஜேபி மேலே ஆட்சியிலேருந்து எலெக்ஷன் நடத்தினா டஃப்பாக இருக்கும். பிஜேபி மேலே புட்டுக்குச்சுன்னா இங்கேயும் புட்டுக்கும் சார், அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபண்டு பண்ணிகிட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் ஃபண்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது என்னென்னா குஜராத்துக்கு போய் நின்றுக்கிட்டு ராகுல் காந்தி பேசின வார்த்தை பாருங்கள், அயோத்தியில் நிறைய பேர் இடத்த எடுத்துட்டாங்க. எடுத்தவங்களாம் யார்? உங்களை மாதிரி ஏழைகள். ஆனால் யாரை கூப்பிட்டு போகிறாரு? அம்பானி அதானி உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. மக்கள்லாம் வெளியே நிற்கிறாங்க. ஏர்போர்ட்டை விரிவுபடுத்தினார். ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோ நாள் எடுத்தார், எவ்வளோ காசு கிடைச்சது சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய கேள்விகள். குஜராத்தை விடுங்க, இந்த விஷயம் கண்டிப்பாக யூபி எல்லா இடத்துலையும் அந்த பேச்சு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க, ஏற்கனவே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல. அவங்க என்ன யோசிப்பாங்க, நம்ம விமான நிலைய விரிவாக்கத்துக்கு கிடைக்கல, குஜராத்தில் இதில் நான் யூபியில் கோயில் கட்டினதுக்கு கிடைக்கல, அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஆத்தராஸ் அங்கே இருக்குன்னு வெறும் 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. மற்ற ஸ்டேட்டில் யாராவது இறங்கினா 1 கோடி கொடு, 2 கோடி கொடுன்னு கேட்குறீங்க. உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் தான் டபுள் இன்ஜின் சர்க்காராச்சு 2 லட்ச ரூபாவோட நிறுத்திக்கிட்டீங்க. ரைட்டு, அந்த பாபா இது வரைக்கும் கூட விசாரிக்கலை. அதுக்கப்புறம் ஒன்றுமே நகரலை. அங்கே இருக்கக்கூடிய எந்த காவல்துறை அதிகாரியும் எதுவுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. ஏற்கனவே ஆசூஷல் அப்படியே இருந்தது தான். அப்போ ஒன்றுமே நடக்கலையா? இது இந்த விஷயத்துக்கு யார் பொறுப்பு? நம்ம வெளிப்படையாகவே கேட்குறோம். இங்கே கள்ளக்குறிச்சி விஷயத்தில் நம்ம 1000 பேசுகிறோம். அதே மாதிரி ஆத்தராஸில் யார் பிரச்சனை? எப்போ தான் கண்டுபிடிப்பீங்க? நீட்டு சும்மா ஒரு தலைவரை மட்டும் மாற்றிட்டீங்க. தலைவரை மாற்றினா போதுமா? இஷ்டத்துக்கு அதை கோமாளி ஆச்சுங்கிற மாதிரி கோமாளித்தனமாக நிறைய வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த நிலைமையில் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா நுட்பமாக பாருங்கள், பிஜேபி அப்படிங்கிற கட்சி இந்த 10 வருஷமாக ரொம்ப திறம்பட என்ன பண்ணாங்கன்னா தேர்தலை மற்றும் மையமாக வைத்து பெரும் பணத்தை இறக்கி எல்லா கட்சியிலிருந்தும் பெரிய ஆட்களெல்லாம் வச்சு ஒரு பெரிய போர்க்களத்தை தயார் பண்ணி வச்சிட்டார். இந்த பக்கம் காங்கிரஸில் ஆளே இல்லை, இருக்கிற 10 பேர் ஓட்டாங்க. ராகுல், பிரியங்கா காந்தி ஒரு 4-5 பேர் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. இந்த தேர்தலில் ஜெயிச்சது மக்கள் தான். மக்கள் பார்த்தாங்க, அடுத்து மோடி வந்தாருன்னா ஒட்டுமொத்தமாக முடிச்சிடுவாரா, நமக்கு எலெக்ஷனே நடக்காதரா.
இப்போ என்ன மக்கள் நினச்சாங்கன்னா, சரி எலெக்ஷனுக்காவது கூப்பிட்டு வந்து பணம் லங்கனெல்லாம் கூட அப்படி தானே யோசிப்பாங்க. எலெக்ஷன் நடக்காது, ஐயோ மோடி வந்துட்டா எலெக்ஷன் நடக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய அலை அடித்ததுனால மக்கள் போய் ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு இப்போ என்னென்னா, ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, சரத்பவார் பாடு தான் பட்டாங்க. இந்த பாடுபடுவதை அங்கே போய் வாக்குச்சாவடியில் போய் போகிறதுக்காவது ஒரு ஒரு கேடர் வேணும்ல. நிறைய ஊரில் கேடர், மத்திய பிரதேசத்தில் கேடரே இல்லைங்க. ராஜஸ்தானில் அசோக் கெலாட் இருக்கிறனால தப்பிச்சோம். மத்திய பிரதேசத்தில் நீங்கள் கேளுங்க, ஆளே இல்லை. ஆளே இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? யூபியில் மட்டும் அகிலேஷ் கூட நிற்கலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆளே இல்லை காங்கிரஸுக்கு. இப்போ என்னாச்சு, ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ்காரங்க ஒருத்தர் ஆகிறாங்க, பரவாயில்ல அடுத்து நம்பாச்சு தான் உங்களுக்கு வந்துடுவோம். எல்லாருமே அதுதானேங்க, பணம் பதவி தானேங்க. எந்த விஷயத்தை ஒன்றால் அப்படி தானே. யூபி எலெக்ஷன் வேறு வருது, அடுத்து யோகி இப்போ மக்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அடுத்து யோகி வரமாட்டார், பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நீங்கள் பேச்சு வர ஆரம்பித்தாவே நீங்கள் அந்த ஆட்சி நீங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க? யூபி உள்ளே பணம் கொடுக்க முடியுமா? ஃபண்டு இருக்கா முதல்ல? அப்போ தொடர்ந்து நாட்டில் என்ன படிக்கிறதுங்கிறது அந்த பயம் அதிகாரிகளுக்கு வந்தாலே வேலை பார்க்க மாட்டாங்க. இப்போ குஜராத்தில் போய் ராகுல் காந்தி அடித்தது என்ன, அடுத்து எங்கள் ஆட்சி தான் அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே மேலே மோடி அவுட் ஆகிடுற பொழுது இனிமேல் மோடிக்கு சாதகமாக நம்ம பண்ணக்கூடாது பொழுது பயம் வரும்ல. காங்கிரஸ் ஆஃபீஸை அடித்து உடைச்சது யாருன்னு இது வரைக்கும் நீங்கள் யாரையும் கண்டுபிடிக்கல. அப்போ தானாக அடித்து உடைச்சிருச்சா? கேள்வி வருமா வராதா? அங்கே இருக்கக்கூடிய மக்களும் மனிதர்கள் தானேங்க, அவங்களுக்கு மனசாட்சி ஒன்றுகளை யோசிப்பாங்கல்ல. ராகுல் காந்தியுடைய இன்றைய பேச்சு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார் அப்படின்னா, இப்போ நான் ஐயா ரஷ்யா போகிறார், யார் நம்ம மோடி அவர்கள் ரஷ்யா போகிறார். ரஷ்யா போய் நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அதான் ஒருத்தர் சொன்ன மாதிரி இங்கே இருக்க பிரச்சனைலாம் தீர்த்துட்டாரு. இப்போ ரஷ்யா போய் என்ன பண்ண போகிறாரு? உக்ரைன் போகிற நிறுத்த போகிறாரா, இல்லை புட்டினோட சேர்ந்து ஏதாவது பண்ண போகிறாரா? ஒன்றும் நமக்கு புரியல. அதனால் ராகுல் காந்தியோடைய இன்றைய பயணம், அகமதாபாத் பயணம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான், மாற்று கருத்தையில். நாளை மறுநாள் ஒரு மணிப்பூர் போகிறாரு, அதுவும் ஒரு பெரிய செய்தியாகும். இப்படி செய்திகளில் மக்களோடு இருக்கும்போது காங்கிரஸ் மேலே மேலே வந்து கொண்டிருப்பது யாராலும் தடுக்க முடியாது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி பிஜேபியுடைய தவறுகள் காங்கிரஸுக்கு உத்வேகம் அளிக்கும். காங்கிரஸ் உழைக்க தயாராக இருந்தால் அந்த உழைப்பை ராகுல் காந்தி கொடுத்துட்ருக்கார், நம்ம நேரடியாக பார்க்குறோம். பக்கத்தில் ஏதாவது அவரை பற்றி தப்பாக சொல்ல முடியுமா? கேட்டால் எல்லோரும் சொல்கிற ராகுல் காந்தி மோடியை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டார் நாடாளுமன்றத்தில்னா. ஆமாங்க, இன்றைக்கி கூட சொல்லியிருக்காரு, கடவுளுடைய குழந்தைன்னு சொல்கிறாரு, எப்படிங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தானே சொன்னீங்க, உண்மையை தானே சொல்கிறீங்க, நான் அப்படி சொல்லுன்னு சொல்லுங்கள். அதை சொல்லவே மாட்டீங்களே. நான் கடவுளின் குழந்தை அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாரு அப்படின்னா நம்ம அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அதை பற்றி அடிக்கடி பேசணுமா? நம்ம நாடாளுமன்றத்திலே வெளுத்து விட்டார்ல. இந்த மக்கள் உண்மையிலே ரசிக்கிறாங்க. என்னங்க சும்மா ஓவர நானே கடவுள்ன்றாருங்க அவர். முதல்ல கடவுளின் பிரதிநிதி நாடு ஜெயிச்சிருந்தாரு, நானே கடவுள்னு எல்லா ஊர்லேயும் கோயில் கட்டியிருப்பாங்க. நல்ல வேலை தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவே அந்த ஆபத்திலிருந்து தகிச்சது. இல்லைனா அண்ணாமலை, நம்ம வானதி சீனிவாசன், அப்புறம் தமிழிசை எல்லாம் பெரிய பூசாரியாக இருப்பாங்க. அமித்ஷா, ராஜ்நாத் சிங் எல்லோரும் ஒவ்வொரு கோயில் அவங்க பூசாரியாக இருந்து அவங்க வேலையை பார்த்தா நாடு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்கள். அருமையாக இருக்கும். என்ன பண்ணுறது? அதாவது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இப்படியே நல்ல ஒரு பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் போயிட்டுருக்குது. பட் நல்லா டென்ஷனில் இருக்காங்க போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. பரவாயில்லப்பா, ஒரு 10 வருஷம் நாட்டாண்டாங்க, டென்ஷன்லேயே இருக்காங்க. அமித்ஷாலேருந்து அண்ணாமலை வரைக்கும் ஒரே டென்ஷன் தான். அண்ணாமலையாவது பரவாயில்ல, வெளிநாடு போயிடுறாரு, பிரச்சனை இல்லை. அது ஒரு விதத்தில் அவருக்கு நல்லது தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.